மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத்தமிழ் கவிதை ஒவ்வொரு புள்ளையும். இன்குலாப் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு சொன்னா சாகுல் அமீது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம இனிமையான நேரம்லாம் என்னன்னா குலோப்ஜாம் சாப்பிட்டு அதை கொண்டாடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்போ சாகுற வரை என்னன்னு சொன்னா எப்பவுமே இனிமையா தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி குலோப்ஜாம் போல அவர் இருந்தாரு அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்க பெயர்ல தான் இவருடைய கவிதைகள்லாம் முழுமையா என்ன செஞ்சிருக்கு, தொகுக்கப்பட்டிருக்கு. அப்போ சாகுல் அமீது எனும் இயற்பெயருடையவர் யாருன்னா இன்குலாப் அவர்கள். இவங்க என்னன்னு சொன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கீழக்கரை அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவங்க தான் சாகுல் அமீது அவர்கள். நமக்கு என்னன்னு சொன்னா இப்போ கீழக்கரை அப்படின்னு சொன்ன உடனே சீரா புராணத்துல உள்ள உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் யாரு, சீதக்காதிங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சது ஞாபகத்துக்கு வரும். அப்போ சீதக்காதி அப்படிங்கிறது மறக்காது. ஏன்னா வள்ளல் சீதக்காதி செத்தும் கொடுத்தான் வள்ளல் சீதக்காதி அப்படிங்கிறது ஒரு முதுமொழியா எல்லாருமே அறியக்கூடிய ஒரு செய்தி. அப்போ அந்த கீழக்கரையில தான் பிறந்தவர் யாருன்னு சொன்னா சாகுல் அமீது. சாகுறவரை என்னன்னு சொன்னா எல்லாரும் இனிமையா குலோப்ஜாம் போல இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அமைச்சுக்கிட்டவரு. இந்த இன்குலாப் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா புரட்சிங்கிறது தான் பொருள். என்னன்னா இவருடைய கவிதையுடைய பின்னாடி என்னன்னு சொன்னா ஒரு வரலாறு கண்டிப்பா காணப்படும். வெறும் கற்பனையால இவருடைய கவிதைகளானது நிரப்பாம என்னன்னு சொன்னா மக்கள் படுற அவலங்களையும் கொடுமைகளையும் களைந்து எறிகிறக்காண்டி குமரிய குமுறல்களை தான் என்னன்னு சொன்னா கவிதையா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எடுத்து புரட்சிகரமா எழுதியிருப்பாங்க. கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு என இலக்கியத்தின் விரிவான தளங்கள்ல இயங்கியவர். அடுத்து இன்குலாப் அவருடைய கவிதைகள் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயர்ல முழுமையா துவக்கப்பட்டுள்ளன. அப்ப என்னன்னு சொன்னா ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் உடனே என்னன்னா இனிமையா குலோப்ஜாம் சாப்டாப்ல என்ன செய்யறாங்க, இன்குலாப் அவர்கள் என்ன செய்திருக்காங்க, எழுதியிருக்காங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம மரணத்துக்கு பிறகு கூட அவருடைய உடலானது அவர் விரும்பியபடி செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொடையளிக்கப்பட்டது. அப்ப எந்த மருத்துவக் கல்லூரிக்கு அப்படிங்கும்போது செங்கை, செம்மையான கையா அவருடைய கை காணப்பட்டுச்சு. இன்குலாப் அவர்களுடைய இது சாகுல் அமீது இறந்த பிறகும் என்ன செய்யறாங்க, செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொடையளித்திருக்காங்க அப்படின்னு கூட எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்ன உடனே மகாகவி பாரதியார் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ இதனுடைய தொடர்ச்சியா நீட்சியே கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும். என்னன்னு சொன்னா மரமானது என்ன செஞ்சிருக்கோம், நீண்டு வளர்ந்த கிளைகளோடு என்ன செய்யும் காணப்படும். அந்த கிளைகள்ல என்ன செய்யும் இவைகள்லாம் தங்கக்கூடிய இடமா காணப்படும் என்னும் இன்குலாபின் குரலாக என்ன செய்து ஒலிக்கிறது. தம் எழுத்துக்கள் எளிய மக்களுக்கானவை என்னும் உறுதியுடன் எண்ணம், சொல், செயல் என்ற வகையிலும் நின்று வாழ்ந்தவர் தான் யாருன்னு சொன்னா இன்குலாப் அவர்கள். அவர் பெயர் சொல்லி அழைக்க ஆசைப்பட்ட ஒவ்வொரு புல்லும் இந்த உண்மையை நமக்கு என்ன செய்யும் சொல்லிக் கொண்டே இருக்கும். இந்த கவிதைகள் ஒவ்வொரு புல்லும் இந்த உண்மைங்கும் போது அவருடைய கவிதைகளானது இந்த உண்மையை நமக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த கவிதையில என்னன்னு சொன்னா எளிமையான முறையில எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய எண்ணங்களை பகிரக்கூடிய அளவிலேயும் இந்த கவிதையானது காணப்படுது. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன். பறவைகள் என்று அதுக்கு எல்லையே கிடையாது. அதே போல என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்வேன், எல்லைகளை கடந்து நான் செயல்படுவேன். பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன். எனக்கு தெரிந்த சொல்லால் நான் நினைச்சுவேன் அழைப்பேன். நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கையிலும் நெஞ்சம் படரும். தன்னோடு இணைஞ்சு செயல்படக்கூடியவங்ககிட்ட என்ன செய்வாங்க, தோழமையோடு செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள தோழமையோடு நோக்காதவங்க கிட்டையும் என்ன செய்வாங்க, அவங்க நெஞ்சத்தை இடம்பெறக்கூடிய அளவுல காணப்படுவாங்க. எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய், உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய். என்னன்னு சொன்னா பறந்து விரிந்திருக்கும் இந்த உலகமானது இவர் அனைத்தையும் ரசிப்பதற்காக என்னன்னு சொன்னா வசமா ஒரு கடலா மாற வேண்டுமா. அத்தகைய கடல்ல இவர் ஒரு துளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும். நம்ம இந்த வரிகள் ஒவ்வொன்றையும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இத கேட்ட உடனே இது இன்குலாப் அவர்களுடைய வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும். போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும். புனல்னா நீரை குறிக்கக்கூடிய சொல்லு. போதி மரத்தடியில ஞானம் பெற்றவர் யாருன்னா புத்தருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சிலுவையில் நமக்காக மனிதர்களுக்காக
மாட்சி பெற்றவர் யாரு அப்படிங்கும் போது கிறிஸ்தவ மதத்துல உள்ள இயேசுபிரான்ங்கிறது நமக்கு தெரியும். பிறைங்கும் போது அது இஸ்லாமியத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாமியங்கிறது என்னன்னு சொன்னா பிரியும் ஒவ்வொரு மதங்களுடைய பாகுபாடு கிடையாது. அனைத்துமே என்னன்னு சொன்னா பொங்கும் சமத்துவம். சமத்துவம் என்கிற நீர்ல கரைஞ்சு அது என்ன செய்யுமா மனிதமாகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இன்குலாப் அவர்கள் எடுத்து சொல்றாங்க. எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும். விசிம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குன்னா என்ன செய்வோம், அழுவோம். அப்ப அந்த அழுகின்ற ஒலியானது என்ன செய்யுமா கேட்டுக்கொண்டே இருக்கும். அதான் கொடுத்திருக்காங்க விசிம்பிள். அடுத்து எதிரொலிங்கும் போது என்னன்னு சொன்னா மக்களுடைய தேவைகளின் நிமித்தம் அவங்க கூக்குரல் இடுறது எதிரொலிச்சுக்கிட்டே என்ன செய்யும் எனக்குள்ள காணப்படும். கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறையிலும் குருதியின் கோடு சமயம் கடந்து மானுடம் கூடும். என்னன்னு சொன்னா கூண்டில் மோதும் சிறகுகளோடு. இன்னைக்கு என்னன்னு சொன்னா மூட பழக்கம், பழைய காலத்து பழக்கங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யறாங்க தங்களுடைய எண்ணங்களோடு இணைச்சு மக்களை அடிமையை போல செயல்படுத்துறாங்க. அப்ப அப்படிப்பட்ட அடிமைகளோடு அடிமைத்தனத்தோடு காணப்படக்கூடிய ஒவ்வொரு கவலமான செய்திகளும் என்னன்னா எனக்கு என்ன செய்யும் கேட்டுக்கிட்டு என் குருதியில என்ன செய்யும் பாய்ந்துகிட்டு இருக்கும். சமயம் கடந்து மானுடம் கூடும் சுவர் இல்லாத சமவெளி தோறும் குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன். சுவர் இல்லாத சமவெளி தோறும், சுவர் இல்லாம பறந்து விரிந்து காணப்படக்கூடியதுதான் சமவெளின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாம் என்னன்னு சொன்னா மனிதம்ங்கிற அந்த பாடலும் நான் என்ன செய்வேன் இசைத்து கொண்டு ஒரு விடுதலையை உணர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதா என்னுடைய பாடலானது காணப்படும் அப்படிங்கிறத இன்குலாப் அவர்கள் அருமையான முறையில எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்குலாப் அவர்களுடைய ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைத்து கல்லை மண்ணை விழித்து என்ன செய்யறாங்க இயற்கை வளங்களை நீண்டு செல்லும் வழியெங்கும் நட்புகள் தொடர்ந்து வந்ததாக இந்த கவிதையானது காணப்படுது. இதை நான் கேட்டதோடு இல்லாம தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.